ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 1/2 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்ச அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த அப்புறம், இந்த பதத்துக்கு வந்த அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா, பிரியாணிக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலர் இருக்கும், அதனால தான் இப்போயே ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் எடுத்து அது நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கலாம். இப்போயே பாருங்கள், கலர் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் அடி பிடிக்கும், ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் ரா ஸ்மெல் போன அப்புறம் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணியில் நம்ம 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் பத்தலைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே 1/2 கப் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் புழிஞ்சு விட்டு மீல் மேக்கர் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி சுண்டி நமக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வரும். இதுதான் அந்த பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி, ஸோ 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அது நீங்கள் 2 கிளாஸ், 1 கப்புக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கணும். தண்ணி ஆட் பண்ண அப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா சலசலன்னு கொதி வந்த அப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவே கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், 1/2 அன் ஹவர் ஊற வச்சு போட்டிருந்தேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு, விசில் எல்லாம் இறங்கி சூடு போன அப்புறமா ஓப்பன் பண்ணி 1 ஸ்பூன் கீ, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாசனைக்காக போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்ம மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 கப் தயிர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.